ஹலோ எவ்ரிவன், நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நியூ ஃப்ளாட்டில் வந்து சைட் விசிட் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து கண்டினியூட்டி வந்து இருக்கும். நீங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா யூடியூப் வந்து பாருங்கள். ஏன்னா Day 1, Day 2 இல்லை எபிசோட் 1, எபிசோட் 2 அந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக வீடியோ வந்து போட்டிருப்பேன். இந்த வீடியோவில் வந்து சைட் விசிட்டில் வந்து நம்ம என்னென்ன வந்து ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தனித்தனியாக செப்பரேட்டாக வீடியோஸ்ன்றது வந்து வரும். ஏன்னா சைட் விசிட்டில் வந்து என்னென்ன யூனிட்ஸ் வந்து கவர் பண்ணமோ எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் வந்து எல்லாமே செப்பரேட் வீடியோஸ் வந்து போடும்போது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து மாஸ்டர் பெட்ரூம் வார்ட்ரோப் வந்து தனியாக வரும், கிட்ஸ் ஸ்டடி யூனிட் வந்து தனியாக வரும், ஃபால் சீலிங் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வரும், டிவி யூனிட் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வரும். எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஒரு வந்து வீடியோஸ்லாம் நிறைய ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோலாம் வந்து வரும். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வந்து லிவிங் ரூம். ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து தனித்தனியாக வந்து கேர்கேஸ் வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன். இதான் வந்து பார்த்திங்கன்னா டிவி யூனிட். அந்த டிவி யூனிட் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் ஷட்டர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒர்க்குன்றது வந்து பெண்டிங் இருக்குது. இது வந்து ஜஸ்ட் சைட் விசிட் வீடியோனால் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அன்ஃபினிஷிங்காகவே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இருக்கும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேபினெட் வந்து பண்ணியிருக்கோம். பேக்ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பேண்டிங். அதுக்கு மேலே வந்து பிளெயின் லேமினேட்ஸ் வந்து இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். கீழே வந்து பேஸ் யூனிட். ஆல்ரெடி பேஸ் யூனிட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய வந்து பார்த்துருப்பீங்க. ஒன்று கீழே இருக்கும், அப்படி இல்லைன்னா பெரிய யூனிட் இருக்கும். பட் என்னென்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹைட்டாகவே கம்ப்ளீட்டாகவே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பூஜா யூனிட். இந்த பூஜா யூனிட்டில் வந்து இன்னும் ஒர்க் வந்து பண்ணிகிட்டு தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து முடிகிற ஸ்டேஜ் தான். இன்னொரு 1 வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிடும். பூஜா யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து சிஎன்சி 2 டோர்ஸ் வந்துடும். கீழே வந்து பேஸ் யூனிட்டில் வந்து 2 ட்ரோ. இது வந்து இலை வைக்கிற மாதிரி வந்து ஒரு ஸ்மால் ட்ராவர் வந்து கொடுத்துருக்கும். கீழே வந்து 2 டோர்ஸ். இது அப்படியே பால்கனியில் வந்து பார்த்திங்கன்னா வாக்ஸ் வந்து நம்ம பண்ணலை இதில். ஏன்னா பில்டரே வந்து பார்த்திங்கன்னா பண்ணி கொடுக்குறாங்க. நான் இதுக்கன்ட்டு தனியாக ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன். ஏன்னா வாக்ஸ் வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து இதுக்கு முன்னாடி இருந்தது. பட் என்னென்னா அது வந்து வாய்ஸ் வந்து கிளாரிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி டிலீட் பண்ணிட்டேன். இதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ வந்து போடுறேன். இதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, போட்டதுக்கப்புறம் வந்து அதோட ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. வாஷிங் மிஷின் வைக்கிற பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு கேபினெட் வந்து இது கம்ப்ளீட்டாக வந்து பண்ணியிருக்கோம். இது 2 டோர்ஸ் வந்து இருக்கும் அதில். அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வார்ட்ரோப். இந்த வார்ட்ரோப்பில் வந்து 4 டோர்ஸ் வந்து இந்த சைடு வந்து பண்ணியிருப்போம். ஃபுல்லாக லாஃப்ட் யூனிட். இது கீழே வந்து பார்த்திங்கன்னா சிட் அவுட் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கும். இன்னும் ஒர்க் வந்து ஃபினிஷிங் வந்து இன்னும் பண்ணலை. இது வந்து ஃபுல்லாகவே ஃப்ளூட்டட் லேமினேட்ஸ் வந்து போட்டிருக்கோம். நான் கிட்டேருந்து காமிக்கிறேன். ஃப்ளூட்டட் லேமினேட்ஸ். இது உங்களுக்கு வந்து இந்த ஃபினிஷிங் வந்து பார்க்கும்போது ஃப்ளூட்டட் லேமினேட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாகவே இருக்கும். இன்னும் ஃபினிஷிங்லாம் வந்து பண்ணல. ஸ்பேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அலைன்மெண்ட்லாம் வந்து சரி பண்ணலை. ஒரு மாஸ்டர் பெட்ரூமோட வார்ட்ரோப் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதோட ஃபினிஷிங் வந்து இப்படி இருக்கும். இது வந்து ஸ்டடி டேபிள். இது ஸ்டடி டேபிளோட வெறும் ஃப்ளோட்டிங் டேபிள் தான். இது 2 ட்ராவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இதில் வந்து கொடுத்துருப்போம். இது அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் வந்து தனியாக ஒரு வீடியோ வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து போடுறேன். ஏன்னா ஃபால் சீலிங்ன்றது வந்து நம்ம தனியாக இது வரைக்கும் வீடியோன்றது வந்து மேக் பண்ணல. இது நான் தனியாக ஒரு வீடியோ வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து நான் போடுறேன். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கிச்சன். இந்த கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே க்ரீன் கலர் தான். இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நான் சொல்லியிருப்பேன். அதே கிச்சன் தான் வந்து பார்த்திங்கன்னா அதே கிச்சன் இல்லை, அதே கலர் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம அக்ரலிக் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். சிங்கிள் கலர் தான். நான் கிச்சன் கவுண்டர் டாப்புக்கும் அதுக்கப்புறம் வால் டைல்ஸுக்கும் வந்து தனியாக ஒரு வீடியோ வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் போடுறேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா லாஃப்ட் யூனிட். இது வந்து ஃபுல்லாக வந்து ப்ரொஃபைல் ஷட்டர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்துடும். அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் ஷட்டர் எதுவுமே வந்து வராது. இதில் அண்டர் மவுண்ட் ஆர்ஓ அந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இதில். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் புதுசாக ஒரு வீடு வந்து நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த மாதிரி கோர் கட்டிங்லாம் பாருங்கள். ஆல்மோஸ்ட் வந்து இன்டீரியர் ஒர்க் வந்து
முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து கோர் கட்டிங்ன்றது வந்து பில்டர் சைட்லேருந்து பண்ணியிருக்காங்க. அப்படின்னா நம்ம வந்து இன்டீரியர் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கோர் கட்டிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்டீரியர் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இன்டீரியர் வந்து கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி வந்து கோர் கட்டிங் வந்து முன்னாடியே வந்து பண்ணிக்கங்க. முன்னாடியே வந்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டீரியரில் வந்து எதுவுமே ப்ராப்ளம்ன்றது வந்து எதுவுமே இருக்காது. அந்த கிச்சன் கவுண்டர் டாப்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பாருங்களேன். எப்படியா இருந்தாலும் நீங்கள் பண்ண தான் போகிறீங்க. பட் என்னென்னா இன்டீரியர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து கோர் கட்டிங்ன்றது வந்து போட்டுக்கோங்க. நீங்கள் அப்பார்ட்மெண்ட் சைடில் வந்து முன்னாடியே வந்து போட்டுருவாங்க. இண்டிவிஜுவலாக வந்து யாராவது வீடு கட்டுறீங்க அப்படின்னா இன்டீரியர் கிட்ட வந்து கொடுத்துட்டு சிம்னி வந்து எங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், கோர் கட்டிங் வந்து எங்கே வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து இந்த மாதிரிலாம் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. இன்னொன்று என்னென்னா கோர் கட்டிங் என்ன அப்படின்னா சிம்னியோட எக்ஸாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த சைடு வந்து பிளான் பண்ணுறீங்களோ முன்னாடியே வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சைடில் வந்து பாருங்கள், நான் கிச்சன் கவுண்டர் டாப்லாம் வந்து காமிக்கிறேன். இது வந்து பழைய கிச்சன் கவுண்டர் டாப்லாம் வந்து கிடையாது, புது கிச்சன் கவுண்டர் டாப் தான். இது போட்டு ஒரு 1 வீக் தான் ஆகுது. மேலெல்லாம் பாருங்கள் அப்படியே வந்து தண்ணிலாம் அப்படியே வடிஞ்சிருக்கு கீழே. அதனால் முன்னாடியே வந்து பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் ஏதாவது இருந்தது அப்படின்னா டிலே பண்ணாதீங்க. நான் மாஸ்டர் பெட்ரூமோட பாத்ரூம் வந்து காமிக்கலை, கொஞ்சம் டார்க்காக இருக்கும். நான் பாத்ரூமோட சீலிங் வந்து காமிக்கிறேன். இந்த சீலிங் வந்து கிரிட்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபால் சீலிங் வந்து போட்டு அது நடுவில் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்போம், இல்லைன்னா டிசைன் ஒர்க்கரை வந்து கொடுத்துருப்போம், ஃப்ளூட்டட் பேனல்ஸ் அந்த மாதிரி. இது வந்து கிரிட்ன்னு சொல்லுவாங்க. நிறைய ஃப்ளாட்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இண்டிவிஜுவலி வீடு யாராவது வந்து கட்டுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கூட ஒரு ஆப்ஷன்ன்றது வந்து இருக்கும். நீங்கள் கிரிட் போகிறீங்க அப்படின்னா அதோட டைல் ஷீட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த சைடு வந்து டிசைன்லாம் இருக்கும். நீங்கள் பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ளைனாக இருக்கும். இதுவும் வந்து ஜிப்சம் தான். இது ஜிப்சம் டைல்னு சொல்லுவாங்க. அது வந்து ஜிப்சம் போர்டு. ஃபால் சீலிங் வந்து பண்ணுறது வந்து ஜிப்சம் போர்டு. அது 1 டைம் தான் ஃபிக்ஸிங். பட் என்னென்னா இது வந்து டைல் அப்படின்றது நீங்கள் நடுவில் தூக்கிக்கலாம். அது நடுவில் வந்து தூக்கி மாற்றிக்கிட்டு உள்ள ப்ளம்பிங் லைனில் ஏதாவது இருந்தது அப்படின்னா ஒர்க்குன்றது வந்து பண்ணிடலாம். பட் என்னென்னா இது வந்து பார்க்கும்போது வந்து ஒரு மாதிரியாக டைலாக நடுவில் வந்து பீடிங் மாதிரிலாம் வந்து தெரியும். நீங்கள் அது வந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இன்னொன்று என்னென்னா மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணும்போது இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் என்ன பார்க்குறதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து இருக்கும். கிரிட்டுக்கும் அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங் வந்து பெஸ்ட். அப்படி இல்லைன்னா ஃப்ளூட்டட் பேனல்ஸ், அதுக்கப்புறம் வந்து சார்கோல், அதுக்கப்புறம் வந்து லேமினேட்ஸில் வந்து நீங்கள் டிசைன் ஒர்க்கில் வந்து நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா சீலிங் வந்து பார்க்கும்போது டிசைனாக இருக்கும். நீங்கள் வந்து நார்மலாக தூக்கிக்கலாம். ஆல்ரெடி பாத்ரூம் ரெனோவேஷன் வீடியோஸ்லாம் நிறைய வந்து போட்டிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோலாம் கம்ப்ளீட்டாக வந்து பாருங்கள். ஏன்னா அந்த வீடியோவில் வந்து சார்கோல் ஃப்ளூட்டடில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருப்போம். நீங்கள் அந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து பாருங்கள், அப்போ தான் வந்து புரியும். இது வந்து ஸ்டடி யூனிட். இன்னும் ஒர்க்குன்றது வந்து முடியல. லாஃப்ட் யூனிட், அப்பர் யூனிட், பேஸ் யூனிட். அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பெட்ரூமோட வார்ட்ரூப். இது வந்து சிங்கிள் கலர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கும். பீச் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். லைட் பிங்கிஷாகவே வந்து பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாகவே இருக்கும். பேஸ் யூனிட்டில் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் யூனிட்னா வார்ட்ரூப். வார்ட்ரூப்பில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஃபீட் வரைக்கும் இப்படி தான் கம்ப்ளீட்டாகவே இருக்கும். லாஃப்ட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டோர்ஸ்லாம் வந்து போடலை. ஒயிட் கலர்ன்றது வந்து வரும். ஃப்ராஸ்ட் ஒயிட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் பியூர் ஒயிட் கலர்ன்றது வந்து வரும். சைட் விசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் ஒர்க் வந்து இன்டீரியர் வந்து இந்த ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் பண்ணியிருக்கோம். ஃபால் சீலிங் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பண்ணியிருப்போம். 2 பெட்ரூம்ஸ்லேயும் கிச்சன்லேயும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பண்ணியிருப்போம். ப்ரொஃபைல் லைட்ஸ்லாம் வந்து நிறைய வந்து கொடுக்க போகிறோம். இன்னும் அடுத்தடுத்த வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வரும். இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் வந்து சைட் விசிட்னால வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா போட முடியாது. என்னென்னா யூனிட்ஸ் வந்து போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து வந்துடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து மாஸ்டர் பெட்ரூமோட வார்ட்ரூப் இல்லை கிட்ஸ் பெட்ரூமோட வார்ட்ரூப் வந்து தனியாக ஒரு வீடியோன்றது வந்து கம்ப்ளீட்டாக வந்து மேக் பண்ணியிருப்போம். ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாட்டோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். இன்டீரியர் ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம். இது வந்து டே டைமில் வந்து பண்ணுறதுனால லைட்ஸ் வந்து எதுவுமே வந்து காமிக்க முடியல. லைட்ஸ்லாம் வந்து வரும். இந்த சைட்லாம் வந்து வார்ட்ரூப் சைடில் வந்து ப்ரொஃபைல் லைட்லாம் வந்து போட்டிருக்கோம். இந்த மாதிரி நிறைய ஒர்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் பண்ணுறோம், மாஸ்டர் பெட்ரூமில் பண்ணுறோம், லிவிங் ரூமில் வந்து பண்ணுறோம். ஃபைனல் வீடியோ வரைக்கும் வந்து நீ முடிஞ்ச வரைக்கும் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா நாங்கள் என்னென்ன ஒர்க் வந்து பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.